ஆட்சியர், காவல் துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட முக்கிய பதவியிடங்கள் குரூப் 1 பிரிவின் கீழ் வருகின்றன. அந்த வகையில் 90 காலி பணியிடங்களுக்கு தேர்வின் அறிக்கை வெளியிடப்பட்டது. துணை ஆட்சியர் 16, காவல் துணை கண்காணிப்பாளர் 23, வணிக வரி உதவி ஆணையர் 14, கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் 21, ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் 14, மாவட்ட வேலைவாய்ப்பு அதிகாரி, மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி அதிகாரி பணியிடங்கள் தலா 1 ஆகியவற்றிற்கு முதல்நிலை தேர்வு கடந்த ஜூலை 13 நடைபெற்றது. இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றோருக்கு இன்று முதல் டிசம்பர் 13 வரை முதன்மை தேர்வு நடைபெற உள்ளது. இந்த தேர்விலும் தேர்ச்சி பெறுவோருக்கு நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு பணியிடங்களுக்கான உத்தரவுகள் வழங்கப்படும். கடும் கட்டுப்பாடுகள் அதைத் தொடர்ந்து விதிக்கப்பட்டுள்ளது. தேர்வு கூடங்கள் அனைத்தும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்று அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. தேர்வு கூடத்திலோ அல்லது தேர்வு மைய வளாகத்திலோ தேர்வு கண்காணிப்பாளர்களிடமோ அத்துமீறும் செயல்கள் எதிலும் தேர்வர்கள் ஈடுபடக்கூடாது. கைபேசிகள், ப்ளூடூத் கருவிகள், தகவல் தொடர்புக்கான கருவிகள் உட்பட அனைத்து நவீன தொலைத்தொடர்பு கருவிகளும் தடை செய்யப்பட்டுள்ளன. இந்த கட்டுப்பாடுகளை மீறும் தேர்வர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்வு எழுதவும் தடை விதிக்கப்படும் என்று தேர்வாணையம் தெரிவித்துள்ளது.